பெரம்பலூர் அருகே திமுக பேரூராட்சி செயலாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நில மோசடியில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பெரம்பலூர் மாவட்ட பூலாம்பாடி பேரூராட்சி துணைத் தலைவராகவும் திமுக செயலாளராகவும் செல்வலட்சுமி என்பவர் இருந்து வருகிறார். இவரது குடும்பத்தினர் அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மனைவி கஸ்தூரியிடம் நிலத்தை கரையம் செய்து கொடுக்க 11 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது. மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக செல்வலட்சுமியின் மகன் சந்தோஷ்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கஸ்தூரி மனு அளித்துள்ளார். காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் மயக்கம் அடைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு போய் டெய்லி கேட்டா ஆளு வச்சுன்னு இருக்கேன், உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், பூலாம்பிடிக்க ஜனாதிபதி நான் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். சொல்லுங்க சார், சத்திய மட்டத்துக்கு சட்டம் இருக்குங்க சார், போலீஸ் இருக்கு, காவல்துறை நம்பி வந்து செஞ்சு தருவாங்க தான் சார். வந்தேன் பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குங்க சார், எவிடன்ஸ் இருக்குங்க சார். விளக்கமா சொல்லுங்க. போட்டேன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அவரு திமுகவில் நகர செயலாளராக இருக்காரு. செல்வலட்சுமி கணவர் சேகர். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். அங்கே வந்து ஸ்கூலில் வந்து வாங்கினாங்க, எங்கள் வீட்டில் வந்து வாங்கினாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து மீதி அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு உண்டான வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குங்க சார். எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க சார். நான் டெய்லி காலையில் போய் கேட்கும் போதெல்லாம் மிரட்டி தான் சார் அனுப்பிவிடுவாங்க. மார்ச் மாதம் 2023 நான் இங்கே ஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கேன் சார். காவல்துறைக்கு 1 வருஷமாக நடந்துட்டு இருக்கு சார். கலெக்டர் ஆஃபீஸில் பலமுறை மனு கொடுத்துருக்கேன். ஆக்ஷன் பண்ணிக்கிங்க, நடவடிக்கை எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க சார். உங்களால் முடிஞ்சது நீ பார்த்துக்க, ஆளுங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சார்.